ஓம் வந்தே மகாகணபதிம் மதனாரசூனும் வாமோருசத்தமனிதாபுஜ வேஷ்டிதாங்கம் வல்லேதபூர்வவிவேஷ்டதமார்ச்சிதானாம் வாணிபதி பிரமுக தேவகண அர்ச்சிதாங்கிரே. எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாகிய விநாயக பெருமானை வணங்கி கொண்டு இந்த பரதக்கலையை பற்றி சொல்ல விரும்புகின்றேன். பரதக்கலை என்பது பரதகண்டத்திலே மட்டுமல்ல, உலகத்திலே மற்ற எல்லா கண்டங்களிலும் இப்பொழுது பரதக்கலை எல்லோராலும் விரும்பப்பட்டு வருகின்ற ஒரு பரதக்கலையாக இருக்கிறது. இந்த பரதக்கலை கீதா சதிகலா அவர்கள் சகோதரிகளாக பிறந்து இலங்கையிலே வளர்ந்து பரதக்கலையை 2-3 வருடங்கள் அங்கு கற்றுக்கொண்டு இப்பொழுது கனடா நாட்டிற்கு வந்து சிவசக்தி சவுந்தரராஜன் அவர்களுடன் இந்த பரதக்கலையை அவர்களுடன் முழுமையாக கற்றுக்கொண்டு இப்பொழுது பயின்று வருகின்றார்கள். இந்த பரதக்கலையிலே முக்கியமாக அம்சங்கள் ஜதி வர்ணங்கள் என்று சொல்லுகின்ற இந்த பரதக்கலை கீதா சதிகலா அவர்களிடம் முழுமையாக காணப்படுகிறது. சமீபத்திலே நான் வீடியோ கேசட் ஒன்று இவருடைய வீடியோ கேசட் பார்த்தேன். அதில் முழுமையாக பரதநாட்டியம் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நமது பந்தநல்லூர் தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர்களை கூற வேண்டும். அது அங்கு இருக்கின்றோமா, இந்தியாவில் இருக்கின்றோமா, இல்லது கனடா நாட்டில் இருக்கின்றோமா, எங்கு பயின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு வித்தியாசம் இல்லாமல் இங்கு அந்த பரதக்கலையை அவ்வளவு அழகாக பயின்று கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள், நமது சிவசக்தி சவுந்தரராஜன் அவர்கள். அந்த பரதக்கலையை சிறந்த முறையில் கற்றுக்கொண்டு இப்பொழுது சக மாணவிகளுக்கும் பயிற்று கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே இப்பொழுது அந்த வீடியோ கேட்டு பல கேசட் எடுத்திருக்கின்றார்கள். நமது இந்து கோவிலாகிய பிள்ளையார் கோவிலில் உள்ள கேசட்டும் பார்த்தேன். அமெரிக்காவில் உள்ள வர்ஜீனியா கோவில் உள்ள அவர்கள் ஆடிய கேசட்டுகளையும் பார்த்தேன். அதில் புது முறையாக சிலது கிளாசிக்கல் மியூசிக் என்று சொல்லக்கூடிய வகையில் அதை சிறந்த முறையில் ஜனங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அழகான கேசட்டை வெளியீடாக செய்திருக்கிறார்கள். பார்க்கும்பொழுது அது சிறந்த முறையில் தான் இருக்கின்றது. என்றால் பரதநாட்டியம் ஆடுகின்ற பொழுது அப்படி இப்படி என்று சொல்லாமல் அந்த எந்த முறையில் பரதநாட்டியம் இருக்க வேண்டுமோ அந்த முறையில் கற்றுக்கொண்டுகிறார்கள். அந்த முறையிலும் அவர்கள் பல மாணவிகளுக்கும் இப்பொழுது சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அந்த முறையிலே இந்த பரதநாட்டியத்தை கற்றுக்கொண்டு வருகின்ற கீதா சதிகலா அவர்கள் மேலும் மேலும் இந்த பரதநாட்டியத்திற்கு தொண்டு செய்து பரதநாட்டியத்தை விருத்தி செய்து பரதநாட்டியத்தில் சிறந்த மணிமணியாக விளங்கும்படி எல்லாம் வல்ல நடராஜ பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம்.